அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த இரண்டாம் பகுதியான ஆன்மீக பயிற்சி சொற்பொழிவுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கோம். சனாதன் சன்ஸ்தா சார்பாக உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கின்றேன். கடந்த வார ஆன்மீக பயிற்சி சொற்பொழிவின் போது நாம் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம், தத்தாத்திரேயர் நாம ஜபத்தோட முக்கியத்துவம், அதுக்கப்புறம் ஆபத்து காலத்தை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப பயனடைஞ்சிருப்போம். இன்னைக்கு நாம் அடுத்த சில முக்கியமான பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மகிழ்ச்சி மற்றும் துக்கம், அதோட தன்மைகள் பற்றி புரிஞ்சு கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குலதெய்வ நாம ஜபத்தின் மகத்துவம், பின்பு கர்ம விதி, இவற்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போ மகிழ்ச்சி மற்றும் துக்கம், நாம் எல்லாரும் மகிழ்ச்சியை தேடி தானே போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காம துக்கத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம். இப்போ சராசரி கலியுகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தை அனுபவிக்கிறான்ற சதவீதத்தை பார்த்தோன்னா, மகிழ்ச்சி வெறும் 25% மட்டுமே அவன் அனுபவிக்கின்றான். துக்கம் 75% அளவிற்கு அவன் அனுபவிக்கின்றான். அப்போது நம்மள அந்த மகிழ்ச்சியை தேடி நாம் எல்லாரும் போகிறோம், ஆனால் துக்கத்தை தான் அனுபவிக்கிறோம். அதை எப்படி அந்த மகிழ்ச்சியாக நிரந்தரமாக இருப்பது அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. அதாவது மகிழ்ச்சியை பெறுவதற்காகவும் துக்கத்தை தவிர்ப்பதற்காகவும் நாம் ஐம்புலன்கள், மனம், புத்தியின் மூலம் உபயோகிக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியை தேடுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சுற்றுலா பயணம் மேற்கொள்வது, பிடித்த உணவை சாப்பிடுவது, அதுக்கப்புறம் பல்வேறு பொழுதுபோக்கு தொடர்களை மூலமாகவும் நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் துக்கத்தை அதே போல் நம்ம தவிர்ப்பதற்கு பார்த்தோன்னா, நோய்கள் நமக்கு வந்தால் அதை மருந்து சாப்பிடுறோம். அது மூலிமா நம்ம துக்கத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாகவும், இப்போ நம்மளுடைய தொலைக்காட்சி பெட்டி பழுதாயிடுச்சுன்னா அதை சரி செய்வதற்காக முயற்சி பண்ணுறோம். ஆனால் இது எல்லாமே கூட பார்த்தோன்னா தொடர்ந்து நமக்கு மகிழ்ச்சியை தருவது கிடையாது. அப்போது இதற்கு தான் மகாராஷ்டிராவில் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற மகான் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் துக்காராம் மகாராஜ். அவர் மிக சரியாக சொல்லியிருக்காரு. அதாவது கலிகாலத்தில் இப்போ ஒருவர் மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா கடுகு அளவு போல் இருக்குது, ஆனால் ஒரு மலை போன்ற அளவிற்கு துக்கம் இருக்குது அனுபவிக்கிற மாதிரி இந்த காலத்தில் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சூழலில் நம்ம இன்பமும் துக்கமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தரும் நமக்கு சொல்லியிருக்காரு. ஆகையால் மகிழ்ச்சி என்பது ஒரு துக்க மேகத்தோடு தான் வருகின்றது அப்படின்ட்டு நம்மளால் உணர முடியறது. சரி, இப்போ மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது, எப்படி நம்மளால் உணர முடியறது, அந்த துக்கத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். துக்கம் 3 விதங்களில் நம்ம அனுபவிக்கிறோம். உடல் ரீதியானது, மன ரீதியாக, அப்புறம் ஆன்மீக ரீதியான துக்கங்கள். உடலால் நம்ம உடல் நோய்கள் மூலிமா துக்கத்தை அனுபவிக்கிறோம். மன ரீதியாக எப்படின்னா, நம்மளை யாராவது ஏமாற்றுறாங்க, இல்லைனா நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. இதன் மூலியமாக நம்ம மனதளவில் தாக்கமாக நம்ம பாதிக்கப்படுறோம். ஆன்மீக ரீதியாக எப்படி துக்கத்தை அனுபவிக்கிறோம் பார்த்தோன்னா, எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, இல்லைனா போராடுறோம் வெற்றியை அடைவதற்காக, ஆனால் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறோம். அப்படின்னா இதற்கு ஆன்மீக ரீதியான காரணங்களாக தான் நம்ம துக்கம் அனுபவிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு திருமணம் எவ்வளவோ செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாலும் தோல்வி அடையிறது, இது ஒரு உதாரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆன்மீக ரீதியான துக்கங்கள் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதற்கான தீர்வுகள் என்னன்றது பார்க்கும்போது தானே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான துக்கங்கள் ஆன்மீக ரீதியாக இருக்கும்போது அதற்கு நிவாரணம் எப்படி இருக்குது? அதுவும் ஆன்மீக ரீதியாக தான் இருக்கும். அப்போது இது மாதிரியான துக்கங்களுக்கு ஆன்மீக ரீதியானது அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கிறது. அந்த அறிகுறிகள் மூலமாக இது ஆன்மீக ரீதியாக தான் இந்த துக்கங்கள் இருக்குது அப்படின்றது நம்மளால் கண்டறிய முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, சில குடும்பங்களில் பெரும்பாலான குடும்பத்தினர் ஒரே நேரத்தில் துக்கமாக இருப்பாங்க, அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அவங்களோட ஒரு பையன் மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இன்னொரு பையன் பார்த்தோன்னா கல்யாணம் ஆயிருக்கும், ஆனால் 10 நாளில் விவாகரத்து நடந்திருக்கும். மற்றொரு பையன்
அவரோட படிப்பை பாதியில் விட்டு இருப்பார். அவங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தை வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, தகுதியுடையவள், பண்புடையவளாக இருப்பாங்க. ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் கல்யாண திருமண தடை ஏற்பட்டுட்டே இருக்கும். இப்படியா இருக்கிறச்சும் அந்த தாய் தந்தையர் குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க? வருத்தப்பட்டுட்டு தானே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் குடும்பத்தினர் அனைவரும் துக்கத்தில் இருக்கும்போது வந்து இதுக்கு ஆன்மீக காரணம் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியறது. ஆகையால் இந்த மாதிரி சுருங்க சொன்னால் புத்தி பூர்வமாக நம்மளால் ஆராய முடியாத ஒரு விஷயத்தை ஆன்மீக காரணத்தினால்தான் இதற்கு துக்கம் அவங்க அடையிறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியறது. இதற்கு என்ன பண்ணணும்? ஆன்மீக பயிற்சி தான் இதற்கு ஒரே வழி அப்படின்றது நமக்கு தெரியறது. இப்போ மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியமே என்ன அப்படின்னா, அந்த இறுதி விடுதலையான மோட்சத்தை அடைவது தான் மிக முக்கியமாக நாம் பிறந்திருக்கோம். அதுதான் தர்மம், அதுதான் பிறப்பின் லட்சியம் அப்படின்று நமக்கு தர்மமே நமக்கு போதிக்கின்றது. ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா அந்த சர்வ வியாபியான இறைவனுடன் நம்ம ஒன்றோட கலக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் உடைய உள்ளார்ந்த ஆசை இருக்குது. ஆனால் அதற்கு நம்ம என்ன முயற்சிகள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய உடல், மனம், புத்தி இவற்றின் மூலமாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2-3 மணி நேரமாவது நாம் ஆன்மீக பயிற்சி செய்யும் போது தான் அந்த இறைவனோடு நாம் ஒன்றுவதற்கு, இறுதி பயணமாக அந்த மோட்சத்தை அடைவதற்கான வழியை நாம் தேட முடியும். சரி, இப்போ அந்த சாதனை அப்படின்னா இறைவனை அடைவது, அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சாதனை பார்த்தோன்னா 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சகாம சாதனை, இன்னொன்று நிஷ்காம சாதனைன்ட்டு சொல்கிறோம். சகாம சாதனை அப்படின்னா என்னன்னா, எந்த விதமாக எதிர்பார்ப்புகளோடு நம்ம செய்கிறோம் இல்லையா? இப்போ குடும்பத்தில் எல்லாரும் சௌக்கியமாக சேமமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், அப்புறம் என்னுடைய பெண்ணுக்கு நல்லபடியாக திருமணம் வாழ்க்கை அமைஞ்சு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு வேண்டுதலோட பிரார்த்தனைகள் செய்யும்போது அது சகாம சாதனையாக கருதப்படுகின்றது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்வது அது நிஷ்காம சாதனை. சகாம சாதனையினால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஆசைகள் நிறைவேறுகின்றது. நிஷ்காம சாதனை மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் நல்லபடியாக ஏற்படுகின்றது. இந்த சகாம சாதனை வந்து பார்த்தோன்னா, இறைவனை அடைவதற்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பொருள் சார்ந்து அந்த வந்து பிரார்த்தனை இருப்பதனால அது நிறைவேற்றப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் கிட்டுவது கிடையாது. ஆனால் இந்த நிஷ்காம சாதனையில் பார்த்தோன்னா அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படுகின்றது. அதோடு வந்து அவங்களுடைய விருப்பங்களும் உலகியல் விஷயங்களும் நல்லபடியாக நிறைவேறுகின்றது. ஏன்னு கேட்டோன்னா, கடவுள் வந்து ஒரு வாக்குறுதி அளிச்சிருக்காரு. பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு உறுதி அளிச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் நிஷ்காம சாதனை செய்வதன் மூலமாக 2மே பூர்த்தியாகுகின்றது. ஆகையால் நம்மளோட பிறப்பின் லட்சியமே என்னது? இறைவனை அடைவது, மோட்ச பிராப்தி அடைவது இல்லையா? ஆகையால் அந்த நிஷ்காம சாதனை நாம் செய்வதனால் இன்னும் நல்லபடியாக ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும். இதன் தொடர்பாக இன்னும் நல்லபடியாக நமக்கு சாதனை பற்றிய விளக்கங்களை தரும்படி மகா நிலையில் இருக்கக்கூடிய சனாதன் சன்ஸ்தாவின் குருவாக பூஜ்ய திருமதி உமா ரவிச்சந்திரன் அவர்களை இந்த சத்சங்கத்தை சாதனை பற்றிய வழிகாட்டுதலை தரும்படி மிகவும் பணிவுடன் பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பூஜனீய குருவும் சனாதன் சன்ஸ்தாவின் ஸ்தாபகருமான பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலி அவருடைய சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய என்னுரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 2வது இந்த சொற்பொழிவில் நம்ம சுகம் துக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதை பற்றின விளக்கங்கள் ஏன் ஏற்படுகின்றன அது பார்த்தோம். அதோட சாதனையினுடைய 2 வழிகள் அதை பற்றியும் பார்த்தோம். அந்த 2 வழிகளில் நிஷ்காமிய சாதனை, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் சாதனை செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அதை பார்த்தோம். ஏன்னா அந்த நிஷ்காமிய சாதனை செய்தால்தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் நடந்து நம்மால் வந்து மோட்சத்தை அடைய முடியும். அதோட அதற்கு முன்னாடி மோட்சம் அடையிறதுக்கு முன்னாடி பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து நம்ம வந்து முக்தி அடைய முடியும்.
அதனால் இன்றைக்கு 2வது பகுதியில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான 2 சித்தாந்தங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஹிந்து தர்மத்தில் மிக மிக முக்கியமான 2 சித்தாந்தங்கள். அதில் முதலாவது சித்தாந்தம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது கர்மா, நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் அதனுடைய பலன்கள், அதை வந்து கர்ம பலன் நியாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு சித்தாந்தம் வந்து மறுபிறப்பு, அதாவது இறந்தவர்கள் எல்லாம் பிறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சித்தாந்தம். இப்போ அந்த கர்ம பல நியாயத்தில் பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதனும் வந்து பல்வேறு கர்மாக்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு கர்மாவின் பலனையும் நாம் தான் வந்து அனுபவிக்க வேண்டும். அதில் வந்து இப்போ நல்ல கர்மாக்கள், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய கர்மாக்கள் செய்யும் பொழுது அதனால் புண்ணிய பலன் கிடைக்கிறது. அதுவே வந்து எதிர்மறையான தீய கர்மாக்களை செய்யும் பொழுது பாவம் ஏற்படுகிறது. இப்போ நல்ல கர்மாக்கள்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெற்றோரை அன்புடன் கவனித்து கொள்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, தான தர்மங்கள் செய்வது, கோவிலுக்கு செல்வது, இது போன்ற சத்காரியங்களில் ஈடுபடும் பொழுது அது வந்து நல்ல கர்மாக்கள். அதன் மூலமாக நமக்கு வந்து புண்ணிய பலன் கிடைக்கிறது. இப்போ அதுவே ஒருத்தர் வந்து திருடுறார், பொய் சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்க நினைக்கிறார்கள், இது போன்ற தீய கர்மாக்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்து பாவ கர்மா ஏற்படுகிறது. இப்போ புண்ணிய கர்மானால ஒருவர் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறார், அதுவே பாவ கர்மானால அவர் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து திருடு பண்ணிட்டு ஆனால் பிடிபடலை அப்படின்னா அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கலையே, அவருக்குடைய பலன் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உலக விஷயத்தில் கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா அவருக்கு உடனே பலன் கிடைக்காமல் போகும். அரசன் அன்று கொல்வான், தெய்வன் நின்று கொல்லும் அப்படின்னு சொல்வார்கள். அதனால் வந்து கடவுளினுடைய கணக்கில் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் வந்து எதுவும் தப்புவதில்லை. யாருக்கு வேணால் தெரியாமல் நம்ம பண்ணலாம். நான் வந்து மனம், வாக்கு, காயம் அந்த 3 விதங்கள்லையும் நம்ம வந்து நல்ல கர்மாக்கள் பாவ கர்மாக்கள் எது பண்ணினாலும் அந்த பகவானுடைய கணக்கில் அது போய் சேர்ந்துடுறது. அதிலிருந்து நம்ம வந்து தப்ப முடியாது. அதனால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே அந்த பகவானுடைய அந்த நீதிக்கு முன்னாடி தலை வணங்கித்தான் வேண்டும். நாம் பண்ணக்கூடிய அந்த கர்மாக்களுடைய பலனிலிருந்து நாம் வந்து தப்பிக்க முடியாது, அதை அனுபவித்து தீர வேண்டும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது அதில் உள்ள நோக்கம் அது வந்து ரொம்ப முக்கியமான, அதற்கு ஏற்றார் போல தான் அந்த வந்து பலன் நமக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கலியுகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கொலைக்காரன் யாருடைய காலியோ வந்து வெட்டிடுறான். அது வந்து ஒரு தீய நோக்கத்தோடு, அவருக்கு ஹிம்சை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் செய்த காரியம். அப்படி செய்வதனால அவனுக்கு வந்து பாவகர்மா ஏற்படுகிறது. அதுவே ஒரு புறையோடி போன ஒரு காலை வந்து ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறார், அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து அகற்றுகிறார். அவர் வந்து எந்த நோக்கத்தோடு பண்ணுறார், அவருக்கு வந்து அவரை வந்து அந்த நபரை புண்படுத்தும் நோக்கத்தோடு அவர் வந்து பண்ணலை, அவருக்கு நல்லது செய்ய வேண்டும், அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பண்ணுவதனால அவர் வந்து அந்த எந்த பாவ கர்மாவும் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதனால் நாம் பண்ணக்கூடிய கர்மா வந்து அது எதற்காக பண்ணுகிறோம் அந்த நோக்கத்தை பொறுத்து அதற்கு வந்து நல்ல பலனோ தீய பலனோ நமக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ நாம் இருக்கிறது கலியுகம் இல்லையா? இந்த கலியுகத்தில் அனைத்து நிகழ்வுகளும் எப்படி நடக்கின்றன, அது வந்து எதை சார்ந்து நடக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஹிந்து மதத்தில் 2வது சித்தாந்தம் என்னன்னு பார்த்தோம், மறுபிறப்பு உண்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது மறுபிறப்பு ஏன் ஏற்படுறது, நம்ம இதற்கு முன்னாடி பல பிரிவுகள் எடுத்திருக்கோம். அந்த பல பிரிவுகளில் பல நல்ல கர்மாக்கள் தீய கர்மாக்கள் எல்லாம் செய்து புண்ணிய பலன் பாவ பலன் 2ம் சேர்த்து வச்சுருக்கோம் சஞ்சித கர்மாவா. அப்போ அந்த பலனை நாம் தானே அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிப்பதற்காக நமக்கு வந்து ஒரு பிறவி மறுபடியும் கிடைக்கிறது. இப்போ அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த விதி பலனை கொண்டு வருகிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து பிராரப்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பொதுவாக நம்ம வந்து பொது வழக்கில் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு நபர்னுடைய அந்த பிராரப்த கர்மா பார்த்தோன்னா 65% இந்த கலிகாலத்தில் இருக்குது. அதுவே 35% வந்து கிரியமான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய சுய இச்சைப்படி அந்த கர்மாக்களை அவர் வந்து செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா பட்டம் பெற்ற இருவர்
அவர்களுடைய நிலையை எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு வந்து உடனே வேலை கிடைக்கிறது, அதுவே மற்றொருவருக்கு வந்து வேலை கிடைப்பது பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன் இந்த வேறுபாடு? அவர்களுடைய கர்ம பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இரட்டையராக பிறந்தவர், அதில் ஒருத்தர் வந்து ஆரோக்கியமாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து பலகீனமாக இருக்கார். இதுவும் அவருடைய இதற்கெல்லாம் என்ன காரணம், எந்த விஞ்ஞானபூர்வ காரணமும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஆன்மீக காரணம். அது வந்து அவர்களுடைய பிராரப்த கர்ம வினை விதி பயன், அதன் பிரகாரம் அவர்கள் வந்து அதை அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி துக்கத்தை நாம் ஏன் அனுபவிக்கிறோம் என்பதன் பதிலை வந்து காரணத்தை ஆன்மீகம் மட்டுமே நமக்கு வந்து ஆன்மீக சாஸ்திரத்தினால் மட்டுமே நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் நாம் இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பமோ துன்பமோ அது நாம் முன் பிறவியில் நாம் செய்த நல்ல கர்மாக்கள் தீய கர்மாக்களினுடைய பலன் அப்படின்றத நம்ம வந்து உணர வேண்டும் முக்கியமாக. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஒரு சந்தர்ப்பமாக சாதனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்நாளில் சில பேருக்கு வந்து மனசில் ஒரு விகல்பம் தோணலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பிராரப்த விதி பிரகாரம் தான் நடக்க போகிறது, எதையும் மாற்ற முடியாது. அப்போ எதுக்கு ஆன்மீக சாதனை செய்யணும், அது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் இல்லையா? இதற்கு பதில் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம விதிப்படி தான் நடக்கிறது, இருந்தாலும் நாம் ஆன்மீக சாதனை செய்யும் பொழுது அந்த விதியினுடைய தீவிரம் குறைகிறது ஒன்று. இரண்டாவது, நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் நமக்கு ஏற்படுகிறது. அதனால் நாம் துக்கம்னு நினச்சா அது துக்கம், நமக்கு துக்கமாக தெரியலன்னா அதை வந்து நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். அதை தாங்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை, ஆத்ம பலத்தை தருவது தான் ஆன்மீக பயிற்சி. இந்த விதியை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கிறது. இது எப்படின்னா, நம்ம உலக வழக்கத்தில் இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறோம். அப்போ அந்த அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது அந்த வலி அவருக்கு தெரியாமல் இருப்பதற்கு என்ன செய்கிறார்கள், மயக்க மருந்து தருகிறார்கள் அல்லவா? அப்போ அவருக்கு அந்த வலியே தெரியாது. அதே போல தான் நம்ம ஆன்மீக பயிற்சி செய்யும் பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த பிராரப்த கர்மானுடைய அந்த துன்பங்கள் துன்பமாகவே நமக்கு தெரியாது. இதற்கு வந்து நம்ம புராணங்கள் இதிகாசங்களில் நம்ம மகான்களுடைய வாழ்க்கையில் பல உதாரணங்கள் இருக்குது. இன்றைக்கி முக்கியமாக ஒரு உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து பக்த மீரா பற்றி தெரியும். அவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ண பக்தி அவ்வளவு அவர் மனசில் வந்து ஊறி இருந்தது. ஆனால் திருமணமாகி போனதுக்கப்புறம் அவருடைய புகுந்த வீட்டில் யாருமே வந்து அவர் வந்து அந்த கிருஷ்ண பக்தியை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாமே வந்து அவரை வந்து விரோதமாக பார்த்தார்கள், எதிரியாக பார்த்தார்கள். அப்போ அதனால் ஒரு நிலைக்கு மீறி பண்ணும் பொழுது அவங்க சொன்ன பேச்சு அவர் கேட்கல அப்படின்றதுக்காக மீராபாயை வந்து கொல்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்தார்கள். விஷம் கலந்த பாலை அவளுக்கு பருக கொடுத்தார்கள். பக்த மீரா அதை வந்து எதானு யோசிச்சாங்களா? இல்லை, சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அவளுக்கு அந்த விஷமருந்தி அந்த பாலை தரும்பொழுது அதை வந்து ஆனந்தமாக கிருஷ்ணா கிருஷ்ணான்னு குடிச்சிட்டான். அப்போ என்ன ஆச்சு? ஒன்றுமே ஆகலை அவளுக்கு. அதை வந்து அந்த விஷம் எதுவுமே அவளை செய்ய முடியல. அதனால் எப்போ நம்ம வந்து பக்தனாக ஆகிறோமோ, எப்போ அந்த ஆன்மீக பயிற்சி நம்ம மனதுக்குள்ள ஆழ ஊடுருவி இருக்கிறதோ, அப்பொழுது பகவான் ஏன் நம்மை காப்பாற்ற வரமாட்டான்? நிச்சயமா நம்ம பக்தக பிரணஷ்யதி அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கானே, என்னுடைய பக்தனுக்கு எந்த தீங்கும் நடப்பதற்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு பக்தனுக்காக வாக்கு கொடுத்துருக்கான் பகவான். அதனால அத்தகைய பக்த மீரானுடைய வாழ்க்கையே நமக்கு எல்லாருக்குமே ஒரு நிதர்சனம். அதை காட்டிலும் ஒரு துன்பத்தை நம்ம என்ன அனுபவிக்கிறோமா? இல்லையே. அவ்வளவு துன்பம் நேரிட்டாலும் அந்த கிருஷ்ண ஸ்மரணம் அவள் மனதில் எப்பொழுதும் நிறைந்திருந்தது. அதனால அவளால் வந்து ஆனந்தத்தை அனுபவிக்க முடிந்தது. அதனால் பிராரப்தத்தை வந்து கடக்க உதவுவதற்கு எது நமக்கு உதவுகிறதுனா, அந்த மீதம் இருக்கக்கூடிய 35% கிரியமான் கர்மா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதாவது நாம சுய இச்சைப்படி நம்ம வந்து எது நல்லதுன்னு கெட்டதுன்னு தெரிந்து நாமே வந்து தீர்மானித்து நம்ம நடக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து அந்த பிராரப்தத்தையும் வெல்லக்கூடிய சக்தியை நமக்கு தருகிறது. இப்போ இந்த கிரியமான் கர்மான வேறு எதுவும் இல்லை. உண்மையில் பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி. ஏன்னா ஆன்மீக பயிற்சி பண்ணும் பொழுது தான் அந்த 65% அந்த பிராரப்த கர்மாவையும் நம்மால் ஜெயிக்க முடியும். இப்போ
பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறது எவ்வளவு அவசியம், அதற்கு ஆன்மீக பயிற்சி எவ்வளவு அவசியம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு குழந்தை கல்வி கற்க பள்ளிக்கு செல்கிறது. அப்போது அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வது எவ்வளவு அவசியம், அதே போல தான் ஆன்மீகத்திலையும் ஆன்மீக பயிற்சியிலும் நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு ஆன்மா முன்னேற்றம் அடைந்து அந்த ஜீவன் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வது மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஆன்மீக பயிற்சியும் செய்யாமல் ஒருத்தர் வெறும் நல்ல காரியங்களில் மற்றும் சமூக சேவை அப்படின்னு அந்த மாதிரியான காரியங்களில் மட்டும் ஈடுபடுறார். அப்போ அவருக்கு முக்தி கிடைக்குமா, மீண்டும் பிறக்காத அந்த ஒரு முக்தி நிலை அவருக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பண்ணினது ஆன்மீக பயிற்சியில் நல்ல காரியங்கள். நல்ல காரியங்களுக்கு புண்ணிய பலன் தான் கிடைக்கும். புண்ணிய பலன் கிடைச்சா அதை அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் நம்ம பிறவி எடுத்து தானே ஆக வேண்டும். அப்போ எப்படி நம்ம பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலேருந்து விடுபட முடியும்? அதோடு கூட அவர் நல்ல காரியங்கள் பண்ணினாலும் அவர் அதற்குரிய அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கு செல்கிறார். ஆனால் எப்போ அந்த புண்ணிய பலன் தீருகிறதோ மறுபடியும் மீதி கர்மாக்களை அனுபவிக்க பூமிக்கு மறுபிறவி எடுக்கிறார். அல்லது மகாஜனா தபா சத்திய அப்படின்னு மேல் உலகங்களுக்கு சென்று அந்த மீதமுள்ள அந்த ஆன்மீக பயிற்சியை அவர் செய்கிறார். அதனால அந்த பிராரப்தத்தினுடைய மீதமுள்ள பகுதியையும் ஒருத்தர் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அதனால அவர் அந்த முக்தி அடையிறதில்லை அது வரைக்கும். அதுவே பாவம் செய்தவன் என்ன, அவனுடைய வாழ்நாளே வீணாக போகிறது. மீண்டும் அவனுக்கு மனித பிறவியே கிடைப்பதில்லை. அதாவது அவன் செய்த அந்த பாவ கர்மாக்களுக்காக மிகவும் தாழ்ந்த பிறவிகளான ஒரு புழு பூச்சி, அதற்கப்புறம் ஒரு செடி கொடி மரம், அதற்கு பிறகு விலங்கு பறவை போன்ற 84 லட்சம் யோனிகள் பிறவிகள் எல்லாம் பிறந்து பிறந்து அழுத்து அதற்கு பிறகுதான் அவனுக்கு மனித பிறவியே கிடைக்கிறது அந்த பாவம் செய்தவனுக்கு. அதனால தான் அவை பாட்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே ஆதி சங்கராச்சாரியார் துர்லபம் நரஜன்மம், அதாவது இந்த மனித பிறவி கிடைப்பது மிக மிக அரிதானது, அதை நம்ம வீணாக்க கூடாது அப்படின்னு அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஏன் அப்படி அந்த மனித பிறவி அவ்வளவு ஒரு சிரேஷ்டமானது அப்படின்னு பார்த்தோம்னா, மனித பிறவியில் மட்டும்தானே நமக்கு ஆறறிவு இருக்கு. ஆறறிவு இருந்தால் தான் பகுத்தறியும் ஆய்வு, எது நல்லது எது கெட்டது, இந்த மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கி கொள்வதற்கு நம்ம ஆன்மீக பயிற்சி செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம், இதெல்லாம் நமக்கு புலப்படுறது. ஆன்மீக பயிற்சியும் நம்மளால் செய்ய முடிகிறது. அதனால தான் மனித பிறவி அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிறது. இப்போ மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுக்கிறோம் இல்லையா, அதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. அவை என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது நம்ம அந்த சஞ்சித கர்மா சேர்த்து வச்ச அந்த சஞ்சித கர்மாலேருந்து இந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்கு பிராரப்த கர்மாவை கொண்டு வருகிறோம். அப்போ அந்த பிராரப்த கர்மாக்களை அனுபவித்து கழிப்பதற்காக இந்த பிறவி நமக்கு ஏற்படுகிறது. அது முதல் காரணம். இரண்டாவது காரணம், இந்த நமக்கு ஏற்பட்ட இந்த பிறவியை கொண்டு ஆன்மீக பயிற்சி செய்து நம்முடைய அந்த பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம செல்வது தான் இரண்டாவது காரணம். அதனால தான் நமக்கு மனித பிறவி நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அதற்கு தேவையான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா எடுக்கிறதில்ல. துரதிருஷ்டவசமாக பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு கலியுகத்தில் உலக விஷயங்களில் மாயை சம்பந்தமான என்னோட வீடு பங்களா வேலைக்காரன் காரு வேலை மனைவி மக்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அப்படின்னு அதுலேயே உழன்றுருக்கோமே தவிர அதை தாண்டி இந்த மனித பிறவியை அர்த்தமுள்ளதாக்கி இந்த பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து விடுபடணும்னு நம்ம நினைக்கிறதில்ல. ஏன்னா ஆன்மீக பயிற்சி செய்யும் பொழுது தான் அந்த பிராரப்த கர்மா முழுவதுமாக அகற்றப்பட்டு நம்மால் இந்த சக்கர பிறப்பு மீண்டும் பிறவி எடுக்கா பெருநிலையை நம்மால் அடைய முடியும். ஏன்னா சில பேருக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்வார்கள். கர்ம விதிகளில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவர்களை கர்ம விதி ஒன்றும் பண்ணாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, நீங்கள் அதற்கான வழிமுறைகள் பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி, நீங்கள் என்ன கர்மாக்கள் பண்ணினீங்களோ அதனுடைய பலனை பலாபலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு இதுலேருந்து தெரியுது.
அதனால் இது வரைக்கும் நம்ம தெரிந்து கொண்ட இந்த விஷயங்கள்ல இருந்து முக்கியமாக நம்ம தெரிந்தது என்னென்னா, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நாமே தான் காரணம். நாம் செய்த புண்ணிய பாவ கர்மாக்களின் பலனை தான் இப்போ அனுபவிக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொண்டால் இந்த பிறவியை நம்ம ஆன்மீக பயிற்சி செய்து ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து மீண்டும் பிறவா பெருநிலை அடைவதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்வோம் இல்லையா? இப்போ நம்ம போன வாரம் நம்ம இதற்கு முந்தைய சொற்பொழிவில் ஸ்ரீ குருதேவ தத்தாத்திரேயருடைய நாமஜபம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை போலவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு நாமஜபம் பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். நாம் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் நாமஜபம் தான் மிக சுலபமான வழி, மிக விரைவில் இறைவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வழி அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ எந்த நாமஜபத்தை ஜெபிப்பது அப்படின்ற ஒரு கேள்வி எழறது இல்லையா? ஏன்னா சில பேர் அவர்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தினுடைய நாமஜபத்தை செய்வார்கள், ஏதான குரு கொடுத்த மந்திர ஜபத்தை செய்வார்கள். இந்த மாதிரி அதோடு கூட இன்னொரு நாமஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் குலதெய்வ நாமஜபம். நம்ம எந்த குலத்தில் பிறந்திருக்கோமோ, அதாவது நம்ம குடும்பத்திற்கு தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த தெய்வம் தான் நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம். அந்த குலதெய்வத்தினுடைய நாமஜபத்தை செய்வது, அந்த குலதெய்வ உபாசனை செய்வது, வழிபடுவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆன்மீக முயற்சி, ஆன்மீக பயிற்சியினுடைய ஆரம்பமே அதில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த குண்டலினி சக்தி நம்ம மூலாதார சக்கரத்தில் தூங்கி கொண்டிருக்கிற நிலையில் இருக்குது, உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த விழிப்பு நிலை எப்போ ஏற்படுறதுன்னா, நம்ம அந்த குலதெய்வம் நாமஜபத்தை செய்யும் பொழுது தான் அந்த குண்டலினி சக்தியே விழிப்படைகிறது. அதற்கு பிறகு தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றமே ஏற்பட ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த குலதெய்வ நாமஜபம் செய்கிறதுனால இன்னொரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரபஞ்சம் அனைத்துமே பஞ்ச தத்துவங்களால் நிரம்பி இருக்கின்றன. பிருத்வி, ஆப, தேஜ, வாயு, ஆகாஷ் அப்படின்னு. அதில் குலதெய்வம் நாமஜபம் எந்த தத்துவத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னா, பிருத்வி தத்துவம், அதாவது பூமி தத்துவத்தோடு சம்மந்தப்பட்டது. பூமி தத்துவம் தான் முதல் நிலை தத்துவம். அதனால் அந்த நாமஜபத்தை செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்போ கஷ்டமோ ஏற்படுவதில்லை. ஏன்னா உயர்நிலை நாமஜபம், உதாரணத்துக்கு தேஜநிலை நாமஜபம் அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு அந்த தகுதி இல்லைன்னா நமக்கு அதனால் கஷ்டம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குலதெய்வம் நாமஜபம் செய்யும் பொழுது எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது. ஏன்னா அது பிருத்வி தத்துவத்தோட சம்பந்தப்பட்டது. அதோடு கூட நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி எப்போ முழுமை அடையிறது, பரிபூர்ணமாகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சூக்ஷ்ம தேகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து தெய்வ தத்துவங்களினுடைய பாகமும் நம்மளுடைய உடம்பில் சேரும் பொழுது நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி பூரணத்துவம் அடைகிறது. இப்போ நம்ம அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இறை தத்துவத்தை ஈர்க்கவும் அதை 30% வரை நம்ம அதிகரிக்க செய்யவும் அந்த குலதெய்வ நாமஜபத்தால் முடியும். இது எப்படின்னா, நம்ம உலக விவகாரங்களில் ஒரு உதாரணத்தை பார்த்தோன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விட்டமின் ஏ குறைவு இருக்கலாம், பி குறைவு இருக்கலாம். அப்போ அந்தந்த விட்டமின் மாத்திரைகளை செய்தால் அது சரி செய்திடலாம். சில பேருக்கு எந்த விட்டமின் குறைவுன்னே தெரியாமல் இருக்கும். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட் தருவார். அந்த மல்டி விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கும் பொழுது எந்த விட்டமின் குறைவாக இருக்கோ அது இட்டு நிரப்பிடும். அதே போல தான் நமக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இறை தத்துவம் நமக்குள்ள, விஷ்ணு தத்துவமா, கணபதி தத்துவமா, இல்லை சிவ தத்துவமா, எது குறைவாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த குலதெய்வ நாமஜபம் செய்யும் பொழுது அந்த 30% வரைக்கும் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தத்துவங்களையும், தெய்வ தத்துவங்களையும் ஈர்த்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை 30% வரைக்கும் அது நடத்தி தருகிறது. இப்போ சில பேருக்கு பார்த்தோன்னா, குலதேவன் குலதேவி, அதாவது ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இரண்டு பேருமே குல தெய்வங்களாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் எந்த தெய்வத்தினுடைய நாமஜபம் செய்வது அப்படின்னா, குலதேவியினுடைய நாமஜபத்தை செய்வது சிறந்தது. ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடிய நிலையில் தாய் தான் இருக்கிறாள். அதே போல் இப்போ நம்ம அந்த குலதெய்வத்தினுடைய பிரத்யட்சமாக நம்ம நேரடியாக அந்த குலதெய்வத்தினுடைய நாமஜபம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ தெரிந்து கொள்ளலாம். அந்த குலதெய்வத்தினுடைய பேருக்கு முன்னாடி ஸ்ரீ சேர்த்துக்கணும், பின்னாடி நமக அப்படின்னு சேர்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய குலதெய்வம் கணபதியாக இருந்தால் ஸ்ரீ கணேஷாய நமக அப்படின்னு நம்ம அதை நாமஜபம் பண்ணலாம்.
அதுவே வந்து அங்காள பரமேஸ்வரியாக இருந்தால் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவியை நமக, அதாவது பெண் தெய்வமாக இருந்ததுன்னா தேவியை நமக இல்லை அம்மனே நமக நம்ம கூட சேர்த்து அதை வந்து சொல்லணும். இப்போ பலர் வந்து இந்த கலிகாலத்தில் அவர்களுக்கு வந்து எது அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு தெரியாமையே இருக்கு. அந்த மாதிரி இருக்கவர்கள் வந்து என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி எழறது இல்லையா? அவர்களும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஸ்ரீ குலதெய்வதாயை நமக அப்படின்னு அவர்கள் வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தா யார் மூலமாகவோ அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வ எது அப்படின்றது வந்து தெரிய வரும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமணமான பெண் அவள் வந்து எந்த நாமஜபத்தை செய்யணும், அதாவது பிறந்த வீடா புகுந்த வீடா அப்படின்னும் பொழுது திருமணம் என்பது அவளுக்கு வந்து புனர்ஜென்மம் போல. அதனால புகுந்த வீட்டு, அதாவது கணவன் வீட்டு குலதெய்வனுடைய நாமஜபத்தை தான் அந்த திருமணமான பெண் செய்ய வேண்டும். இதை எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்தது 1-2 மணி நேரம் இந்த குலதெய்வ நாமஜபத்தை தினமும் செய்ய வேண்டும். இதற்கு முந்தைய சத்சங்கத்தில் கூறியது போல நாமஜபத்திற்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. கால கட்டுப்பாடு, நேர கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. அதனால நம்ம நேர அட்டவணைப்படி ஒரே இடத்துல அமர்ந்தும் செய்யலாம், இல்லை ஏதான வேலைகள் செய்து கொண்டே அந்த நாமஜபத்தையும் நம்ம வந்து தினசரி நடவடிக்கைகளான சமைப்பது, தொலைக்காட்சி பார்ப்பது, பத்திரிகை படிப்பது, நடப்பது, இது மாதிரி எந்த காரியம் பண்ணினாலும் அதோட கூட நாமஜபத்தை சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த நாமஸ்மரணத்தில் வந்து இன்னொரு முக்கியமான பலன் இருக்குது. என்னன்னா, அதாவது நம்ம எந்த ஆன்மீக சாதனை செய்தாலும் அது வந்து தொடர்ந்து அகண்டமாக செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கு. இப்போ வேறு யோகங்களில் பார்த்தோன்னா, இப்போ ஞான யோகம்னு எடுத்துட்டா 24 மணி நேரமும் நம்ம வேத உபனிஷத்தை படிக்க முடியுமா? முடியாது. அதே போல் 24 மணி நேரமும் தொடர்ந்து தியானத்தில் அமர முடியுமான்னா அமர முடியாது. இல்லை 24 மணி நேரம் தொடர்ந்து வந்து யாக யஜ்ஞாதிகளை செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. ஆனால் 24 மணி நேரமும் தொடர்ந்து தைலதாரை போன்று, அறுபடாத நூலுழை போன்று நம்மால் நாமஜபத்தை செய்ய முடியும். அதனால் அகண்டமாக செய்யக்கூடிய ஒரே யோகம் என்ன அப்படின்னா இந்த நாம சங்கீர்த்தன யோகம் மட்டும்தான். அதனால் இது வந்து ரொம்பவே இந்த கலியுகத்தில் ரொம்ப விசேஷமானதாக, சுலபமானதாக கருதப்படுகிறது. அதனால் நாம் அனைவரும் இந்த வாரம் முதல் இந்த குலதெய்வம் நாமஜபம் அனைவரும் செய்ய வேண்டும். அதோடு கூட தத்தாத்திரேய நாமஜபமும் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். அதற்குரிய அந்த புத்தியை, சக்தியை பகவான் நமக்கு அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மேற்கொண்டு சில குறிப்புகளை திருமதி சுகந்தி ஜெயக்குமார் அவர்கள் சொல்வார்கள். நன்றி, வணக்கம். இப்போ ஆன்மீகத்தை பற்றியும் ஆன்மீக பயிற்சி சாதனை பற்றியும் ரொம்ப அற்புதமான வழிகாட்டுதல் நமக்கு கிடைச்சிது. ஆகையால் இந்த ஆன்மீக பயிற்சியே அப்படின்னாலே உங்களுக்கு இது வந்து ஒரு செயல்முறை சாஸ்திரம், நடைமுறை சாஸ்திரம். ஆகையால் அதற்கு 98% முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. இந்த தத்துவார்த்த ஞானத்துக்கு வெறும் 2% தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த நடைமுறைப்படுத்துவது மிகவும் அவசியம் இன்னைக்கு சொன்ன விஷயங்களை. ஆகையால் ஆன்மீகத்தில் ஆர்வமும் மிக முக்கியம். ஏன்னா ஆர்வம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த ஞானம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆகையால் அந்த ஆர்வமும் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ கடந்த வாரத்தில் நம்ம வந்து சொற்பொழிவின் போது இந்த தத்த நாம ஜபத்தை பற்றியும் பித்ருதோஷத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். இதில் நம்ம நிறைய பேர் நம்மளில் வந்து அந்த தத்த நாம ஜபம் ஸ்ரீ குருதேவ தத்த அப்படின்ற நாம ஜபத்தை செய்ய ஆரம்பிச்சிருப்போம். இதன் மூலிமா உங்களுக்கு அனுபவங்களும் ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா சிலர் வந்து அவங்களோட மூதாதையர்கள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சிலருக்கு அந்த மூதாதையர்கள் ஆசீர்வாதம் செஞ்சால் போல் ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கும். சிலருக்கு வந்து ஒரு மாதிரியான கஷ்டமான அனுபவங்களும் ஏற்பட்டிருக்கலாம். எதுவாக வேணா இருக்கலாம். இந்த மாதிரி தனித்துவமான அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தாலோ, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ, உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய சாதகர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமாக நமக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கோம். ஆகையால் இப்போ அந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு அந்த கூகுள் மீட் லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் இணையதளத்தின் மூலமாக எங்கள் கூட வந்து இணைந்து நம்ம சத்சங்கத்தில் பங்கு கொண்டிருக்கலாம்.
அத்துடன் நம்ம தொடர்பு கொள்ளும் எண்ணும் கொடுத்துருக்கோம். அதன் மூலிமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த இணையதளத்தில் எங்களோட இணையிறது அப்படின்ற பற்றி விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு 8லிருந்து 9 மணிக்கு இந்த சத்சங்கம் ஆன்லைனில் நடக்கப்படும். நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளணும் அப்படின்ட்டு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.